வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ V50 ஓட ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் இந்த மொபைலில் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச்சிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட்டு 35,000. அதில் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ப்ரீ புக் ஆஃபர் நமக்கு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ HDFC அண்ட் SBI ரெண்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% அப்படின்னும் போது 3,500 உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த ஆஃபர் போக உங்களுக்கு ஆஃபரில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவோவில் V30 அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த விவோ V30 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட்டு. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 30,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப் செட் தான் கொடுத்தாங்க. ஸோ ரியரில் ரெண்டு 50MP கேமரா, அதாவது மெயின் கேமரா அண்டு அல்ட்ராவைட் ரெண்டுமே 50MP அண்டு செல்ஃபி கேமராவும் நமக்கு 50MPயில் கொடுத்துருந்தாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 தான் கொடுத்துருந்தாங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் தான். ஸோ கேமராவுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ V சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், நியர்பை ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான், நியர்பை ஷாப்பில் கிடைக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் நம்ம கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிது அப்படின்னாக்கா கடையில் வந்து மார்ஜின் வச்சு தான் விற்றாகணும். ஸோ கடையோட ரெண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போக உங்களுக்கு மார்ஜின் வச்சு தான் மொபைலை சேல் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் விவோ V30 வச்சுருக்கீங்கன்னா அதே மொபைல் தான் அடுத்ததாக விவோவில் V40 வந்தது, இப்போ விவோவில் V15 வந்திருக்கு. ஸோ மூணு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராசஸர் தான், Snapdragon 7 Gen 3. ஓகேங்களா? ஸோ இப்போ விவோ V30க்கு அடுத்ததாக இன்னொரு மொபைல் ஸ்லைட்லி வந்து பேக் பேனல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் Zysys கொலாபரேஷனில் உங்களுக்கு விவோ V40 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விவோ V40 பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒரு 35,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து Zysys கொலாபரேஷனில் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு 50MP, ஃப்ரண்ட்டில் ஒரு 50MP கேமரா. இதோட 8GB RAM 128GB வேரியண்ட்டும் உங்களுக்கு 35,000 தான் ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு கார்டு ஆஃபர் போக அதே 31,500க்கு தான் கிடைச்சிது. ஸோ இந்த மொபைலும் அதே சேம் Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டில் தான் ரன் ஆகக்கூடியது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா 50+50 மெயின் கேமரா அல்ட்ராவைடு, செல்ஃபி கேமரா 50MP, அதே டிஸ்பிளே அதே கர்வ்டு டிஸ்பிளே, பட் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 80W சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸு. இதுவும் வந்து உங்களுக்கு கடையில் விற்கிற மொபைல், அதாவது ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய மொபைல்ஸ் அண்ட் ஆல்சோ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ஆஃப்லைன் ஸ்டோர் அப்படின்னும் போது உங்களுக்கு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் ஆஃப்லைன் ஸ்டோர். நீங்கள் கடையில் போய்ட்டு ஒரு மொபைல் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல்லாம் உங்களுக்கு கையில் எடுத்து காமிப்பாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு மாடல்ஸ் டெமோ மொபைல்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் V15 ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 35,000 ப்ரைஸில் அதே கார்டு ஆஃபர் 3,500 போக 31,500க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். 8GB RAM 128GB வேரியண்ட்டு, அதே LPDDR4X RAM, அதே UFS 2.2 ஸ்டோரேஜ். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா குவாட் கர்வ்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்ததெல்லாம் டபுள் சைடு கர்வ்டாக இருந்தது. ஸோ இது வந்து 4 பக்கமும் கர்வாக இருக்கும். ஸோ அதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh அண்டு உங்களுக்கு இந்த தடவை IP ரேட்டிங் 68, 69லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மொபைல் தான் நீங்கள் எந்த கடையில் போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கையில் எடுத்து காமிப்பாங்க. ஸோ இதோடைய ப்ரீ புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்லேயும் கிடைக்கும் அண்ட் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டு சைட்லேயும் கிடைக்கும். 8GB RAM 128GB வேரியன்ட்டு 35,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3,500 போட்டிருக்காங்க. ஸோ 3,500 கார்டு ஆஃபர் போக 31,500 உங்களுக்கு கிடைக்கணும். அவங்க சொன்ன 10% அப்படின்னா அதை விட கம்மியாக கொடுத்தாங்கன்னா 2,000 தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த 2,000 போக 33,000க்கு வேணால் கிடைக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ப்ரீ ஆர்டர் தான் பண்ணலாம். பை நவ் ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லை, ப்ரீ ஆர்டர் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2025 லான்ச் பண்ணுற இந்த மொபைல்லையும் அதே சேம் சிப் செட்டு Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப் செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 35,000க்கு உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு கார்டு ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கார்டு ஆஃபருக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ரெடியூஸ் ஆகும், அதையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அதே 50+50 ரியரில்
அதே 50 MP செல்ஃபி கேமரா, கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே தான், பட் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே இந்த தடவை. 6000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 200 கிராம் வெயிட் இருக்குது. பட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 90 வாட் சார்ஜர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே 1.5K ரெசல்யூஷன் தான் டிஸ்பிளே, அதே 4500 நிட்ஸ் தான் பீக் பிரைட்னஸ்ஸு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் அதே தான். ஜைசிஸ் கொலாபரேஷனில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ போர்ட்ரேட்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ விவோவில் வி சீரியஸ் வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும், நல்லா குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டியாக இருக்கும். பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இதே மொபைல் உங்களுக்கு ஆன்லைன் டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மொபைல் விவோ T3 Pro. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 25,000க்கு தான் மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதில் மேபி உங்களுக்கு கார்டு ஆஃபர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த கார்டு ஆஃபர்ஸ் போக அந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து நெக்ஸ்ட் மாடல் விவோவில் நெக்ஸ்ட் மாடல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ஸோ விவோவில் T4X அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு நெக்ஸ்ட்டு T4 ப்ரோவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த T3 ப்ரோவும் வந்து ரேட்டை ரெடியூஸ் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட்டு 25,000 இருக்குது. மேபி அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் 1000 rupees 2000 rupees மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 23,500 கிடைக்குது. இந்த விவோ T3 Pro ஆல்ரெடி நம்ம சேனலில் அன்பாக்சிங் ரிவ்யூலாம் போட்டிருக்கோம். ஸோ 2 கலர் வேரியண்ட்டுமே நம்ம அன்பாக்சிங் போட்டிருக்கோம். இதுவும் சேம் Snapdragon 7 Gen 3 சிப்செட் தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான். என்ன ஒன்று இதில் கேமரா மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ மெயின் கேமரா மட்டும் 50 MP, அல்ட்ராவைட் 8 MP, செல்ஃபி கேமரா 16 MP மாற்றிருக்காங்க. அதே 6.77 inches கொண்ட ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, அதே 5500 mAh பேட்டரி, அதே 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலும் நல்ல மொபைல் தான். பட் இது வந்து ஆன்லைன் டிவைஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்கும். ஸோ இதோட ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் கேமரா மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்கும். வி சீரீஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் தான். வி சீரீஸில் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக 2 மாடல் கொடுத்துருக்காங்க, V40 அண்ட் V50க்கு. பட் இந்த விவோ T3 ப்ரோக்கு நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான். ஸோ எது எப்படியோ கடையில் வந்து வாங்குறவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும் அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு 6000 mAh அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு Snapdragon ப்ராசஸர்னு சொல்லுவாங்க, 90 வாட் சார்ஜர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த விவோ V40 V30 கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். V40 எப்படி இருக்கோ அதே மாதிரி HSL இருக்கும். பட் பேனல் மட்டும் பார்த்தீங்கன்னா குவாட் கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ அந்த குவாட் கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதே ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க, 35,000. பட் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுவாங்களான்றது மேபி இது வந்து கொஸ்டின் மார்க் தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடையில் வைக்கிற மொபைல் நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த மொபைல் வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதை விட பெஸ்ட் டீல், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உள்ள மொபைல்ஸ் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு கடையில் போய் வாங்குறவங்களுக்கு இந்த மொபைல் மேபி ஒர்த்தாக இருக்கலாம். அவங்க வந்து நம்ம சேனல் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா 35,000ல் இந்த மொபைல் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா? அப்படி 35,000ல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலில் என்ன பிடித்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு 35,000ல் இதை விட பெஸ்ட் டீல்ஸ், பெஸ்ட் மொபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சு 35,000ல் இதை விட பெஸ்ட் டீல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸில் சொல்லியிருக்கோம். லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.